Good morning, students. I hope all are safe in your home with your parents. Today we are going to learn new lesson. The lesson name is Matter Around Us. Regarding this lesson, we have already learned your previous classes, 6th standard and 7th standard. In 6th standard, can you remember what is matter? Anything which occupies space and has mass is called matter. This matter we have classified into three types: solid, liquid, and gas. In your 7th standard, you have studied about elements, metal, non-metal, metalloids. In this class, we have learned about same things. Before entering the lesson, we have to learn something about generally. Okay, first, what are the substances are surrounding us? Solid, liquid, and gas. These three substances are made up of matter. Matter, what is matter? Matter I have already said. Matter occupies space and has mass. That is called matter. Okay, this matter composed three smaller particles such as atom, molecule, and ion. Now, what is atom? அணுனா என்ன? Atom is a smaller particle of element. ஒரு தனிமத்தினுடைய மிகவும் சிறிய துகள். We can see it. Okay. And then what is molecule? Molecule is a combination of atom. That is, atoms of same element or different element combined to form molecules. ஒரே வகையான தனிமங்கள் அல்லது வெவ்வேறு வகையான தனிமங்களுடைய அணுக்கள் இணைவதால் molecules. Then atoms having a charge, that is positive charge and negative charge. This is called as ions. ஓகேவா? அடுத்து நம்ம எலமெண்ட்ஸ்னால் என்னென்ன பற்றி பார்ப்போம். எலமெண்ட் அப்படிங்கிறதுனா pure substance. It cannot be broken down by chemical method into simpler compound. அது எக்காரணத்தை கொண்டும் இந்த எலமெண்ட்ஸை நம்ம எளிய கலவையாக என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், if you are having a gold coin kit with a camera, what will happen? The coin split up into two pieces. The two pieces also called as gold. Okay, there is no new substance is not formed. Okay, element consists of only one type of atom. Okay, total பார்த்தீங்கன்னா 118 elements இப்போ நம்ம IUPACயால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 94 elements natural elements, remaining 24 elements man-made elements. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், the symbols of element. சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். அந்த சிம்பிள்ஸை எப்படி எலமெண்ட்ஸுக்கு சிம்பிள் கொடுத்தாங்க அப்படின்னு 4 ஸ்டேஜில் அதை நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு
One is Greek symbol, and then alchemist symbol, Dalton symbol, and Berzelius symbol. Greek symbol வந்து எதை பற்றினா ஜாமெட்ரிக்கல் ஷேப். இதை எதை பற்றி 4 திங்ஸை மட்டும் இவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. எர்த்து, ஏர், வாட்டர், ஃபயர், இந்த 4க்கு மட்டும் என்ன செஞ்சாங்க, ஜாமெட்ரிக்கல் சிம்பிள் கொடுத்து வச்சுருந்தாங்க. ரைட். அடுத்து வந்து அல்கெமிஸ்ட் சிம்பிள். அல்கெமிஸ்ட் சிம்பிள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு முன்னாடி நம்ம அல்கெமினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அல்கெமி? அல்கெமினா ட்ரை டு சேஞ்ச் அயன் டு கோல்டு. வந்து அயனை தங்கமாக முயற்சிக்கின்ற ஒரு வேலையை செய்பவர்கள் தான் அல்கமிஸ்ட். ஓகே, ரைட். இது அண்ட் தென் டால்டன் சிம்பிள். டால்டன் சிம்பிள் வந்து $1808 இந்த இயரில் ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இவர் வந்து எதை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு? சிம்பிள் வந்து எப்படி எழுதுகிறாருன்னா பிக்டோரியல் சிம்பிள். படங்களை பயன்படுத்தி சிம்பிளை உருவாக்குறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா பெர்சிலியஸ் சிம்பிளுங்கிறது 1813 ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் வந்து இதை உருவாக்குறாரு. சரியா? சரி. டால்டன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நியர்லி இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹைட்ரஜனுடைய சிம்பிள் ஒரு சர்க்கிள், அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட். ஆக்சிஜனுடைய சிம்பிள் பாருங்கள், ஒரு சர்க்கிள். ஸோ இப்போ அதே வாட்டர் அப்படிங்கிற சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த ஹைட்ரஜன் சிம்பிளையும் வாட்டர் சிம்பிளையும் நமக்கு தெரியும். ஆல்ரெடி வி ஹவ் நோன் வாட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர், H2O. ஸோ அந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டு ஜாயின் பண்ணி போட்டிருக்குது. சரியா? ரைட். அடுத்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கிரேக் சிம்பிள், எர்த்து, வாட்டர், அண்ட் தென் ஃபயர், ஏர். ஸோ இதை நாளையும் இந்த மாதிரி சிம்பிளாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, குறிச்சிருக்காங்க. ரைட். அடுத்து பெர்சிலியஸ் சிம்பிள். இதான் நம்ம எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ். இதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் லெட்டர் அஸ் எ சிம்பிள். எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் லெட்டர் முதல் எழுத்தை சிம்பிளாக கொண்ட எலமெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா போரான், கார்பன், ஹைட்ரஜன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் போரான் B, கார்பன் C, ஹைட்ரஜன் H. ஸோ அந்த ஃபஸ்ட் லெட்டர் அப்படியே நம்ம சிம்பிளாக எடுத்துக்குவோம். சரியா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி, சப்போஸ் இந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து அனதர் எலமெண்ட்டுக்கும் சேமாக இருந்தனா அப்போ என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் போரான், பேரியம். 2 elements are start with the letter B. In this case, we have already letter B for the element boron. So barium, we have take another second letter, that is BA. புரியுது நினைக்கிறப்போ ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் ஒன்று போல் இருந்ததுன்னா செகண்டாக கண்டுபிடிச்ச எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லெட்டர் எழுதி செகண்ட் லெட்டர் என்ன சேர்த்து போட்டுக்கிறோம். தட் இஸ் போரான் கிவ்எஸ் BA. சரியா? ரைட். ஸோ சப்போஸ் செகண்ட் லெட்டர் ஆல்சோ சேமாக இருந்ததுன்னா 2 எலமெண்ட்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் அண்டு செகண்ட் லெட்டர் ஆல்சோ சேமாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன் அண்டு ஆர்சனிக். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் AR, ஆர்சனிக் இஸ் ஆல்சோ AR. இன் திஸ் கேஸ் ஃபஸ்ட்டு ஆர்கனுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருவோம், AR கொடுத்துட்றோம். அண்ட் தென் ஆர்சனிக்கு we have to take third letter, second letter or third letter. Second letter is same letter, so we can take the third letter. So AS. And then இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து சிம்பிள்ஸுக்கும் எலமெண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். நோ ரிலேஷன் பிட்வீன் சிம்பிள் அண்டு எலமெண்ட்ஸ். இன் திஸ் கேஸ் ஹவு தே ஆர் ப்ரொடியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய லத்தின் வேர்டு, அதனுடைய லத்தின் நேம் எடுத்து அதன் மூலிமா என்ன செஞ்சாங்க, சிம்பிளை க்ரியேட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்
சோடியம் வந்து இருக்கு, அதனுடைய சிம்பிள் வந்து Na. NAவுக்கும் சோடியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் NAங்கிறது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நேட்டியம், சோடியத்தினுடைய லத்தீன் நேம் என்னென்னா நேட்ரியம். நேட்ரியத்தினுடைய ஃபஸ்ட்டு 2 லெட்டர் Na வந்து அதுக்கு சோடியத்துக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி என்னென்ன எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சயின்டிஸ்ட், கண்ட்ரி, பிளானட்ஸ் இதை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அந்த எலமெண்ட்ஸுடைய நேமை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிசியம், அதனுடைய சிம்பிள் என்னென்னா ஏஎம். இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டில் கண்ட்ரியை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட சிம்பிள். கடைசியில் பாருங்கள் ப்ளூட்டோனியம் அப்படிங்கிறது ப்ளூட்டோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பிளானட். அந்த பிளானட்டினுடைய பேர் வர்ற மாதிரி PU அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி, இந்த சிம்பிள்ஸை வந்து எப்படி ரைட் பண்ணுறது? ரைட்டிங் த சிம்பிள்ஸ். If the elements have a single English letter as a symbol, so single English letter, சரியா, ஒரே ஆங்கில எழுத்தாக இருந்தால் it should be written as capital letter. அதை வந்து நம்ம என்ன எதில் எழுதணும்? கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். For the element having a 2 letter symbols, 2 லெட்டராக இருந்தால், எலமெண்ட்டுக்கு வந்து 2 லெட்டராக இருந்தால், in this case we have write the first letter as a uppercase and the second letter as a lowercase. That is, first letter written as a capital letter and then second letter written as a small letter. I hope you understand. Okay. Then elements. இந்த எலமெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? 3 types ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். தட் இஸ் மெட்டல், non-metal and then metalloids. What are the examples of metal? Iron, copper, gold and silver. And then non-metals. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? சல்ஃபர், கார்பன் and oxygen. What's metalloids? Boron, silicon, arsenic, germanium, antimony, tellurium. These are all example of metalloids. Okay. And then now we are going to properties of metal and non-metal. இது நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர், அதனுடைய மெட்டலுடைய ஸ்டேட் எப்படி இருக்குன்னா எப்போவுமே சாலிட் தான். அந்த நான் மெட்டல் வந்து சாலிட், லிக்யூட், கேஸ், இந்த 3 ஃபார்ம்லேயும் இருக்கும். அண்ட் தென் ஹார்ட்னஸ், மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் வெரி ஹார்ட். நான் மெட்டல் வந்து நாட் ஹார்ட் எக்ஸப்ட் டயமண்டை தவிர மற்ற நான் மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? கடினத்தன்மை இல்லாமல் இருக்கும். அட் தென் அப்பியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல்ஸ் வந்து சைனியாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். இது நான் மெட்டல்ஸ் வந்து டல்லாக இருக்கும். டென்சிட்டி ஹையாக இருக்கும், இதில் வந்து டென்சிட்டி லோவாக இருக்கும் எக்ஸப்ட் டயமண்ட். அண்ட் தென் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், உருகுதல் மற்றும் கொதிநிலை எப்படி இருக்கும்? மெட்டல்ஸ் வந்து ஹையாக இருக்கும், நான் மெட்டல்ஸில் லோவாக இருக்கும். அண்ட் தென் மேலபிலிட்டி வந்து அந்த தகடாக மாறும் தன்மை, தட் இஸ் குட். மெட்டல் வந்து குட்டாக இருக்கும், நான் மெட்டலில் பூவர். டக்டிலிட்டி, கம்பியாக நீளும் தன்மை, மெட்டல்ஸ் எ குட், நான் மெட்டல் பூவர். அண்ட் தி கண்டக்டிவிட்டி, ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, கடத்தும் தன்மை, வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும் தன்மை. மெட்டல்ஸ் ஆர் குட், நான் மெட்டல்ஸ் ஆர் வெரி பூவர் எக்ஸப்ட் கார்பன். கார்பன் இஸ் எ conduct electricity. And then when hit with the camera, produce sound, not produce sound. And then next we are going to see uses of metal. சரியா? இப்போ அந்த என்னென்ன மெட்டல் என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அயன், காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு, மெர்க்குரி, அலுமினியம், லெட். ஸோ அயன் பார்த்திங்கன்னா மேக்கிங் பிரிட்ஜஸ், என்ஜின் பார்ட்ஸ், அயன் சீட் அண்ட் பார். அண்ட் தென் காப்பர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபயர், மேக்கிங் எலக்ட்ரிக் ஃபயர், காயின் அண்ட் ஸ்டாச்சு.
and then silver and gold making jewelry, and then decorative purpose, and the mercury used in thermometer and barometer. Okay, aluminum, electric wire and atmosphere, aerospace industries. And then uses of non-metal பார்த்திங்க அதையும் நான் diamond, graphite, sulfur, phosphorus, nitrogen, carbon, hydrogen, making graphite, making a pencil lead, sulfur, manufacturing of gunpowder, vulcanizing of rubber, இந்த ரப்பர் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல இதை பயன்படுத்துகிறாங்க. பாஸ்பரஸ் வந்து மேக்கிங் மேட்ச் பாசஸ், தீப்பெட்டி, மற்றும் ரேட் பாய்சன், எலி மருந்தாக என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் அமோனியம், நைட்ரஜன் வந்து அமோனியம் தயாரிக்கிறத பயன்படுத்துகிறாங்க. குளோரின் வந்து ப்ளீச்சிங் ஏஜெண்ட், தூய்மை நீக்கியாக பயன்படுகிறது. அண்ட் தென் அழுக்கு நீக்கியாக பயன்படுகிறது. அண்டு ஸ்டெர்லைசிங், வாட்டரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு குளோரினை பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூலாக பயன்படுது. அண்ட் தென் we are going to see next metalloids. Metalloidsனா the elements which exhibit the properties of metal as well as non-metal. அது மெட்டலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், நான் மெட்டலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டலை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். அண்ட் தென் இதில் வந்து மெட்டலாய்ட்ஸில் வந்து ஒரு யூசஸில் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். வாட் இஸ் செமிகண்டக்டர்? சம் மெட்டலாய்ட்ஸ் சச் அஸ் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரிக் கண்டக்டர் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். திஸ் கால்ட் அஸ் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த அடுத்து மெட்டலாய்ட்ஸோட யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் வந்து எலக்ட்ரிக் டிவைசஸ் வந்து தயார் பண்ணுறதுக்கு பயன்படுது. போரான் வந்து ஃபயர் ஒர்க் அண்டு ஃபியூல் ஆஃப் இக்னிஷன்ஸ் ஆஃப் ராக்கெட் இதில் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அனதர் காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா என்ன? காம்பவுண்ட்னா சேர்மம். சரியா? காம்பவுண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்சஸ் which is formed due to chemical combination of two or more elements in a fixed ratio of by mass. ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமங்களுடைய கலவை. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் சோடியம் குளோரைடு. திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் மேட்டர். சரியா? மாலிகுல் ஆஃப் வாட்டர் இஸ் கம்போஸ்டு இன் 1 oxygen atom and 2 hydrogen atom in the ratio of 1:2, and by volume of in the ratio of 8:1. And then we are going to another one, classification of compounds. We have classified the compounds into 2 types, organic compound and then inorganic compound. First, what is organic compound? Organic compound என்ன? Compounds which obtained from living organism. வந்து உயிருள்ளவற்றிலிருந்து பெறப்படக்கூடிய compounds, that is called organic compound. Compounds which obtained from living organisms such as plant and animals. Okay? Example, protein and carbohydrate. And then inorganic compounds which attain from the non-living organism such as rock and minerals. Example, chalk and பேக்கிங் பவுடர். சரியா? சரி, இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து 3 ஸ்டேட்லையும் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். எதெல்லாம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிலிக்காங்கிறது வேணும்ல, சாண்டு. ஸோ அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கம்பைன்ட் ஆகிருக்குன்னா சிலிக்கான் அண்டு ஆக்சிஜன் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து நம்ம சாதாரணமாக வந்து காஸ்டிக் பொட்டாசியம்னு சொல்லி அழைப்போம். சரி, இதில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். அண்ட் தென் சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா. இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? சோடியம், ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன். அடுத்து காப்பர் சல்ஃபேட். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா காப்பர் சல்ஃபேட், சல்ஃபர் அண்டு ஆக்சிஜன். அண்டு ஜிங்க் கார்பனேட். இதை வந்து காலமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கண்டெயின் ஆகிருக்குன்னா ஜிங்க், கார்பன் அண்டு ஆக்சிஜன். அடுத்து வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. சரியா? ஸோ கார்பன் டை ஆக்சைடுடைய
மாலிகுலர் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். டை அப்படின்னா 2ன்னு அர்த்தம், மோனோ அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ஸோ கார்பன் மோனாக்சைடு CO, கார்பன் டை ஆக்சைடு CO2. சரியா? இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? கார்பன் அண்டு ஆக்சிஜன். அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு, SO2. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது? சல்ஃபர் அண்டு ஆக்சிஜன். அடுத்து மீத்தேன். மீத்தேனில் என்னென்ன இருக்குன்னா கார்பன் அண்டு ஹைட்ரஜன். அடுத்து நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். அமோனியாவில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன். சரி, அடுத்து நெக்ஸ்ட், வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிக்விட் ஸ்டேட்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வாட்டர். வாட்டரில் என்ன இருக்குன்னா, வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் H2O, ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஹைட்ரஜன் அண்டு குளோரின். அடுத்து நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட், இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கண்டெயின் ஆகிருக்குது? ஹைட்ரஜன், சல்ஃபர் அண்டு ஆக்சிஜன். அடுத்து அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிடில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கண்டெயின் ஆகிருக்குது? கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். அண்ட் தென் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்? இதை கொடுத்துருக்கேங்க. இதை அப்படியே ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சரியா? வாட்டர்னுடைய கெமிக்கல் நேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் ட்ரிங்கிங் அண்டு சால்வெண்ட். இதை அப்படியே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெசனை அப்படியே நான் ஹைலைட் பண்ணி எல்லா கொஷினுமே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அதை அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த கொஷினுக்கு உண்டான ஃபுல்லாக நீங்கள் நோட்டில் எழுதி அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்க, படிச்சுருங்க. ஓகே, டேக் கேர், தேங்க்யூ.